நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் அழுக்குரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமு வந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால், துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். நானே உன் கடவுள், வான்படைகளின் இறைவனாய் நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யாரோ, என் செய்தி சொல்பவர் எவரோ, என் பணியினை செய்வாரோ, அன்பும் அறமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 13/7/24 இருக்கிறோம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். 6:1-8. தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவே வாழ்கிறேன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசர் என் கண்கள் கண்டனவே. எசேயாவுக்கு ஒரு வாக்கு அருளப்படுது. ஆண்டவர் வந்துட்டு தொங்கலாடை அணிந்து அந்த இது முழுக்க ரொம்ப இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அப்போ சொல்கிறாரு, ஆண்டவரே நான் தூய்மையற்றவன். அப்போ ஒரு நெருப்பு வந்து அவருடைய உதடுகளை தூய்மைப்படுத்திட்டு அப்போ இவர் சொல்கிறாரு, நான் யார் அனுப்பிட்டோம், இந்த மாதிரி என் மக்கள் அழுக்குரல் கேட்குதுன்னும் போது அவர் வந்துட்டு ஆண்டவரே என்னை அனுப்பும். அப்போ அவங்க சொல்கிறாரு. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 10:24-33. உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். 1 பேதுரு 4:14 சொல்லுது, பிறர் உங்கள் மீது வசை கூறும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். நிறைய பேர் பாருங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி வாழ்நாள் அதுலேயே போக்கிடுவாங்க. இன்னொருத்தரை வச்சு கேட்குவாங்க, அவங்க என்னை பற்றி என்ன சொன்னாங்க, இவங்க என்னை பற்றி என்ன சொன்னாங்கன்னு. பாருங்கள், நீதிமொழிகள் 29:25 சொல்லுது, பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சு கொண்டு நடப்பவன் கண்ணியில் சிக்கிக்கொள்வார், ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அடைக்கலம் கிடைக்கும். ஆனால் நம்ம என்றைக்குமே ஆண்டவரையே நம்பி இருப்போம், ஆண்டவர் பக்கம் இருப்போம். மற்றவங்க சொல்கிறத மற்றவங்க எதை பற்றி தான் பேசாத இருக்காங்கோ. அப்துல் கலாம் வந்துட்டு ஒரு விண்வெளி தயாரித்தார். அப்போ 7 வருஷம் அதுக்காக கஷ்டப்பட்டார். அவர் ஃபஸ்ட்டு தயாரிக்கும் போது அவங்க அப்பா இறந்துட்டார். அதை விண்ணுக்கு ஏற்றும் போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்போ இவர் அதை ஏற்றும் போது அது அப்படியே போய் கடலில் விழுந்துடுது. 1000 கோடி பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அவர் எவ்வளவோ கேவலமாக பேசினாங்க. அதே முழு முயற்சியில் அடுத்த ஆண்டு அவர் வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்தினார். ஏன் அவர் சோர்ந்து போல, எனக்கு கேவலமாக பேசுகிறாங்களேன்னு. மனுஷர் தானே அவரும்.
அதனால் நாம் மற்றவங்க பேசுகிறாங்கன்றதுக்கு நம்ம காதை தீட்டாமல் நம்ம உள்ளத்தை இறைவன் பக்கம் திருப்புவோம். நீதிமொழிகள் 29:25 சொல்கிறது போல். இன்றைய சங்கீத தொடர்ச்சி 32:10-11, நீதிமொழிகள் 15:31-32. நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.